வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈஸ்வரி சமையலறை. நான் திருப்பதி போன டூர் பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். லாஸ்ட் மந்த் நாங்கள் திருப்பதி போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் இதை வந்து 2 பார்ட்டாக போட போகிறேன். இது வந்து ஒரு அன்பிளான் ட்ரிப். ஸோ இந்த அன்பிளான் ட்ரிப்பை நாங்கள் எப்படி பிளான் பண்ணி போனோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் எப்படி இந்த அன்பிளான் ட்ரிப்பில் 30 மினிட்ஸில் எங்களுக்கு தரிசனம் கிடச்சிச்சு, தரிசனம் முடிச்சுட்டு அதே நாளில் நாங்கள் எப்படி ரிட்டர்ன் ஆனோம் அப்படிங்கிற பற்றி வீடியோ தான் நெக்ஸ்ட் பார்ட்டாக போட போகிறேன். ஸோ யூஸ்வலாகவே 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஆன்லைனில் தரிசனத்துக்கும் அங்கே போய் தங்குறதுக்கான ரூமையும் போட்டுருவோம். இதுதான் யூஸ்வலாக எங்களோட பிளானாக இருக்கும். பட் லாஸ்ட் மந்த் என்னென்னா, திருப்பதி போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பட்டுச்சு. அதுவும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு 1 வீக்குள்ளார போயிட்டு வந்துடணும் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. பட் தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கணும், போய் தங்குறதுக்கு ரூம் போடணும், இங்கேருந்து போகிறதுக்கு டிக்கெட் போடணும். இதெல்லாம் எப்படின்னு புரியல. ஸோ ஆன்லைனில் பார்த்தா கரெக்டாக 6 டேஸ்க்கு அப்புறம் ஈவினிங் 3:30 தரிசன டிக்கெட் கிடச்சிச்சு. இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 300 rupees டிக்கெட்டை. ஸோ அது அவைலபிளாக இருந்தது. போகிறதுக்கு சென்னை டு டிடிபிக்கு ட்ரெயின் அவைலபிள் இருக்குது. பட் அதுக்கு டிக்கெட் வந்து ஆன்லைனில் தட்கலில் போட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியாச்சு. வர்றதுக்கு எப்படி வர்றது, எத்தனை மணிக்கு தரிசனம் முடியும் அது தெரியாது. அதனால் அது முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து பஸ் ட்ரை பண்ணி வந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. பட் ரூம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. சரி, ஓகே, மெயின் வந்து நமக்கு தரிசனத்தோட டிக்கெட்டு தான், அது கிடச்சாச்சு. ஸோ அதனால் மற்றதை பற்றி நம்ம ஒரே பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஸோ போகிறதுக்கு நான் எப்படி திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, நான் போய் தங்குற மாதிரி இருந்தால் கூட ஓகே நான் தங்க போகிறேன், இதெல்லாம் வேணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வந்து ரூம் எல்லாம் கிடைக்கல. நமக்கு அன்னைக்கு தரிசனம் முடிச்சு நம்ம உடனே நைட்டு வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா அங்கே வந்துட்டு நைட்டில் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா கீழே பஸ் வராது. ஸோ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு செட் ட்ரெஸ்ஸு, அவருக்கு ஒரு நைட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் துண்டு, இன்னர்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதில் முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம லேடிஸ் வந்துட்டு சாரீஸ் இல்லை சுடிதார்ஸ் வேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க வந்துட்டு ஜென்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வேஷ்டி தான் கட்டியாகணும். அந்த பேகு திங்ஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சாச்சு. ஸோ எப்பயுமே இந்த பேக்கில் வந்து நியூஸ் பேப்பர்ஸு, அப்புறம் ஒரு காட்டன் கிளாத்து, அப்புறம் பிளாஸ்டிக் கவர்ஸ், இது எல்லாமே இருக்கும். இந்த பேக் வந்து நான் எந்த ஊருக்கு போனாலுமே எடுத்துகிட்டு போவேன். இப்போ ஏன் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, எந்த இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல நமக்கு கீழே உட்கார்ற மாதிரி சமயம் இருக்கலாம், இல்லைனா நமக்கு கை துடைக்கிறதுக்கு ஏதாவது துணி தேவைப்படலாம், இல்லை டிஷ்யூ இல்லை நான் நியூஸ் பேப்பரில் துடைச்சிக்கிறேன். இப்போ நாங்கள் ட்ரெயினில் போகிறோம். நான் வந்து ஆக்சுவலாக இட்லி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். இட்லி சாப்பிட்டதுக்கப்புறமா, இட்லியும் பொடியும் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பயங்கர பிசு நான் எவ்வளோ தண்ணி போட்டு கழுவினாலுமே எனக்கு போகலை. இப்போ நான் நியூஸ் பேப்பர் இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன்னா, அதை தொடச்சி டிஷ்யூ மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போட்டுக்கலாம். ஸோ அதனால் இந்த 3 ஐட்டமும் கண்டிப்பாக என்னோடய பேக்கில் எப்பயுமே இருக்கும். அப்புறம் மெடிசன்ஸ், தேவையான மெடிசன்ஸ், தலைவலி, ஃபீவருக்கு, அப்புறம் கோல்டுக்கு, இதெல்லாம் எடுத்து அது தனியாக ஒரு பர்ஸில் வச்சுக்கிட்டேன். ஓடமாஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக மேல் திருப்பதியில் கொசு எப்பயுமே இருக்காது. நான் எல்லா சீசன்லேயும் போயிருக்கேன். கீழ் திருப்பதி பற்றி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே நான் தனித்தனி பர்ஸில் தான் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மெயின் பர்ஸ், இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் இருக்கும். அதாவது டிக்கெட்டோட காப்பி, அப்புறம் நம்மளோட ஐடி கார்டு, அப்புறமா ஒரு கவர். திருப்பதி போகிறீங்கனாலே உங்களுக்கு மெயினானதை டிக்கெட்டும் உங்களோட ஐடி கார்டும், இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நான் ஏன் இந்த டிரான்ஸ்பரண்ட் கவரில் வச்சுருக்கேன் அப்படின்னா, உள்ளார போகும்போது ஒரு க்யூ தனியாகவே இதுக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஹேண்ட்பேக்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதெல்லாம் செக்கிங் பண்ணி தான் உள்ளார அனுப்புவாங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு பார்க்குறதுக்காக. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தனியாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் போட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அவங்க வந்து இதை வந்து நான் அந்த க்யூவில் நின்று செக்கிங்க்கு போக தேவையில்லை. ஏன்னா இதை வாங்கி பார்த்தாலே தெரியும் இது உள்ளார ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே உள்ளார நமக்கு மொபைல்லாம் அலௌடு கிடையாது. அதனால் எல்லாமே நம்ம வெளில விட்டுட்டு தான் உள்ளார போகணும். அங்கே வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியான இடம் இருக்குது. நீங்கள் எல்லா இடத்தையும் அங்கே வச்சுட்டு போயிடலாம். பட் எல்லா இடத்துலையுமே க்யூஸ் இருக்குங்க. அதே மாதிரி இந்த கவர் எதுக்காக உள்ளார வச்சுருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது வந்து லட்டுக்காக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்குமே க்யூ இருக்கும். இப்போ இந்த லட்டுக்கு கவுண்டர்ஸ் இருக்க மாதிரி அங்கே லட்டு வாங்குறதுக்கு கவருக்கும் ஒரு கவுண்டர் இருக்கும். ஒரு கவரோட ப்ரைஸ் வந்து 3 rupeesன்னு நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு க்யூ இருக்கும். ஸோ நம்மளே இந்த கவரை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுனால க்யூவில் நிற்க வேண்டாம், காசும் மிச்சமாகுது. நம்ம வீட்டில் நிறைய கவர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மறக்காமல் எடுத்து வைக்க வேண்டியது சார்ஜருங்க. கூடவே உங்களுக்கு வேணும்னா ஹெட்ஃபோனை எடுத்து வச்சுக்கோங்க. சார்ஜர் வந்து நீங்கள் ரூம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. திருப்பதியிலையும் சரி, திருமலையிலையும் சரி,
திருப்பதி தேவஸ்தானத்தோட பில்டிங்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் சார்ஜர் போடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் 1-2 கிடையாது, மினிமம் 5 to 6 அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் மொபைல் சார்ஜ் பற்றி யோசிக்கவே தேவையில்லை. அதனால் சார்ஜர் மட்டும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம அங்கே போய் யார்கிட்டையும் கடன்லாம் வாங்க முடியாது. அதே மாதிரி ஹெட்ஃபோன் அப்படியே தூக்கி பேக்குள்ளார போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எக்ஸ்பைரியான கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி ஹெட்ஃபோனை அந்த ரோல் பண்ண ஒயர்க்குள்ளார திணிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அது கழண்டு வராது. ஸோ அது உங்களுக்கு பிரேக்காகவும் ஆகாது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இங்கே அப்படின்னு இல்லை, நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட்பேக்கில் கூட இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐட்டம் இந்த மாதிரி ஒரு பிக் ஷாப்பர் பேக் எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் போகும்போது மேபி இதில் நான் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு எதுவும் திங்ஸ் வாங்குறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பேக் இருக்கிறது நல்லது தான். அது இந்த மாதிரி கட்டை வச்ச பை இல்லாமல் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி அந்த காது வச்ச பையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பேக் உள்ளார மடித்து வைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி காது வச்ச மாதிரி பை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட்டை வச்ச மாதிரி பை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது மேலே நீட்டிட்டு இருக்கும், அதை உள்ளார அழுத்தி வச்சு மூடும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி காது வச்ச பை அப்படின்னா ஈஸியாக மடித்து மூடி வச்சு. அப்புறம் நான் ஒரு 2 சால்வை ஒரு துணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கிடச்சிருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.